சேந்தன்குடி சமரச சன்மார்க்க இளைஞர் கழகம் 1941 துவங்கப்பட்டது. அப்போது இளைஞராக இருந்த ஒரு 10 பேர் இந்த சங்கத்தை ஒரு சிறிய கீற்றுக்கொட்டையிலே தொடங்கினார்கள். அப்படி கீற்றுக்கொட்டையிலே தொடங்கப்பட்ட அந்த சங்கம் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதே கீத்துக்கொட்டையிலே சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பானதொரு அன்னமளிப்பை அந்த காலத்திலே 80 ஆண்டுகளுக்கு முன்பு 1941 83 ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பான முறையிலே அந்த சன்மார்க்கத்தை இங்கிருந்து அந்த அன்றைய இளைஞர்கள் பரப்பினார்கள். அதில் குறிப்பிடத்தகுந்த வகையில் திரு கு ஜெகநாதன், திரு கோ அனந்தராசு, திரு இஞ்சிக்கடை மாணிக்கம் என்று சொல்பவர்கள் மிக முக்கியமானவர்கள். இவர்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த சங்கத்தை 1941 துவக்கி வைத்தார்கள். அந்த தொண்டு தொடர்ந்து வந்தது. அவர்களெல்லாம் சிறப்பான பணியாற்றி வருகின்ற காலத்திலே அடியேனும் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு மாணவராக இருக்கிற காலத்திலே இங்கே வந்து இந்த தெருவிலே இந்த வீதியிலே இருக்கின்ற காரணத்தினால் இங்கே வந்து அவள் என்ன பேசுகிறாள் என்பதை கேட்பேன். உடனே அவர்கள் என்னையே நீங்களே தலைவராக இருக்குமாறு பணித்தார்கள். ஒரு 40 ஆண்டுகள் முன்பு, 45 ஆண்டுகள் கூட இருக்கும், பணித்தார்கள். நானும் அமைதியாக இருந்துவிட்டு அவர்கள் கூட வந்து நிற்பேன், செல்லுவேன். அந்த அளவிலே சன்மார்க்க பணியை துவங்கினேன். இன்றைக்கு அதன் பிறகு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு 1996 ஒரு கான்கிரீட் கட்டடம் உருவாக வேண்டும் என்று அந்த பெரியோர்களெல்லாம் மிகவும் விரும்பினார்கள். அதன்படி இந்த அமைப்பு கட்டப்பட்டது. இதற்கு இந்த தீப ஜோதி எப்படி அமைக்க வேண்டும் என்பதை நாங்கள் உள்ளூர் சென்று தர்மசாலையை பார்த்து வந்து அதன் பிறகுதான் இந்த அமைப்பை இங்கே உருவாக்கினோம். அந்த வகையில் இந்த புதிய கட்டிடம் ஒரு 1925 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக இயங்கி வருகிறது. ஒவ்வொரு மாதமும் பூசத்தன்று அகவுல் பாராயணம் பாடப்பட்டு இங்கே அன்னமளிப்பு நிகழ்வும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா சிறப்பாக நடத்தி வருகிறோம். அது துவங்குகிற 1941 துவங்கப்பட்டதிலிருந்து சிறப்பான ஒரு ஆண்டு விழாவை அப்பொழுது நடத்தினார்கள். அதிலிருந்து தொடர்ந்து நடந்து வருகிறது. தடைவிடாமல் 83 ஆண்டுகள் இந்த சங்கத்தினுடைய ஆண்டு விழாவானது மிகச் சிறப்பாக ஏராளமான பேருக்கு உணவு வழங்கியும் சிறந்த ஒரு தமிழ் அறிஞர்களை வைத்து இங்கே சொற்பொழிவு செய்தும் சமரச சன்மார்க்க இளைஞர் கழகத்தினுடைய தலைவராக குரு ராஜசேகரன் ஆகிய அடியேனும் துணை செயலாளராக திரு ஜே குணசேகரன் அவர்களும், பொருளாளராக திரு ஆர் விஸ்வநாதன் அவர்களும், துணை செயலாளராக இரா மீனாட்சி சுந்தரம் அவர்களும், செயற்குழு உறுப்பினர்களாக திரு வி சண்முகமும் திரு டி முரளி அவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள். இதனுடைய செயல்பாடுகளை இந்த கழக சமரச சன்மார்க்க இளைஞர் கழகம் சேந்தங்குடி துணை செயலாளர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் விளக்கி கூறுவார்கள். என்னுடைய பெயர் மீனாட்சி சுந்தரம். இந்த சன்மார்க்க பணியிலே இறைவன் என்னை பணித்திருக்கிறார். தலைவர் அவர்கள் நிறைய இந்த சங்கத்தை பற்றி, வரலாறை பற்றி நிறைய கூறி இருக்கிறார்கள். எனக்கு நீண்ட நாள் ஆசை, இப்படி ஒரு சங்கத்தை வெளியே கொண்டு செல்ல வேண்டும், இந்த செயல்பாடுகளையும் இதனுடைய வரலாற்றையும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. அது இன்று அருள்ஜோதி தொலைக்காட்சியின் மூலமாக தான் நிறைவேறியிருக்கிறது. அவர்களுக்கு முதற்கண் நான் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த மயிலாடுதுறை சேந்தங்குடி பகுதியிலே இந்த சங்கம் மிகவும் அமைதியான முறையில் செயல்பட்டு வருகிறது. இன்னும் நிறைய பேருக்கு இது தெரியாமலும் இருந்து வருகிறது.
அதை தெரியப்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த தருணம். 1941ஆம் ஆண்டு இந்த சங்கம் உருவெடுத்து கிட்டத்தட்ட 83 ஆண்டுகளை கடந்து சிறப்பாக செயலாற்றி வருகிறோம். அப்பொழுது நிறைய பேச்சாளர்கள் சன்மார்க்கத்தை பற்றி இங்கே பேசியிருக்கிறார்கள், அன்னமளிப்பு நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஆண்டுதோறும் நிறைய அருட்பெருஞ்சோதி பாராயணங்களும் திருவருட்பாவும் இங்கே பாடப்பெற்று சிறப்பு செய்யப்பட்டது அந்த காலகட்டத்திலே. இப்பொழுது நாம் மக்களுக்கு பல சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த கொரோனா காலகட்டத்திலே மக்கள் உணவிற்காக மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அந்த தருணத்திலே நாம் எங்கெங்கே மக்கள் உணவிற்காக கஷ்டப்பட்டு வந்தார்களோ அவர்களுக்கு நாம் உணவு சமைத்து இந்த சங்கத்தின் வாயிலாக கொடுத்து வந்தோம். அது முதல் இன்று வரையிலும் தொடர்ந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது நிறைய பேருக்கு தெரியாமலும் இருந்து வருகிறது. ஒரு 70லிருந்து 80 உணவுப் பொட்டலங்களை தயார் செய்து முடியாத மக்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்கள், மனநலம் குன்றியவர்கள், பிள்ளைகளால் ஆதரவற்றவர்கள், முதியோர்கள், அவர்களுக்கெல்லாம் நாம் இருக்கும் இடத்தை தேடி சென்று இந்த உணவுப் பொட்டலத்தை வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஆண்டுதோறும் விழா எடுத்து இந்த இடத்திலே ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னம்பாளிப்பு நடைபெற்று வருகிறது. மாதந்தோறும் பூச தினத்திலே அருட்பெரும் ஜோதி அகவல் பாராயணம் செய்யப்பட்டு ஜோதி வழிபாடும் அது முடிந்து இங்கே ஒரு 200-300 நபர்களுக்கு மாதாந்திர பூசத்தில் அன்னமளிப்பு நிகழ்ந்து வருகிறது. அதோடு இந்த நிகழ்வு தினமும் முடியாதவர்களுக்கு நாம் கொண்டு செலுத்திக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப நாங்கள் முக்கியமாக அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கணும். இது ஒரு 20-25 உணவுப் பொட்டலங்களில் தான் அதை ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்து எங்கெங்கே முடியாதவங்க இருக்காங்கன்ட்டு ரொம்ப வெளியூர் செல்ல முடியல எங்களால். மயிலாடுதுறை சுற்றுப்புறங்களிலே ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் தினமும் ட்ராவல் பண்ணுறோம் இந்த உணவை மக்களுக்கு கொடுப்பதற்காக. அடுத்தடுத்து கேள்விப்பட்டோம், இங்கே முடியாதவங்க இருக்காங்க, இங்கே உடல் ஊனமுற்றவங்க இருக்காங்க, இங்கே முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு இங்கே ஆரம்பித்து இந்த மயிலாடுதுறை சேந்தங்குடி பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டு மயிலாடுதுறை பேருந்து நிலையம், சீர்காழி ரோடு, இப்படி ஜங்ஷன் வரைக்கும், ரயில் நிலையம் வரைக்கும் நாங்கள் இந்த மக்களை தேடி சென்று எங்கெங்கெல்லாம் முடியாதவர்கள் இருக்காங்களோ அவங்கள தேடி சென்று இந்த உணவுப் பொட்டலத்தை அவங்க கையில் கொடுத்துட்டு வரோம். நிறைய நபர்கள் கொடுத்த உடனே அந்த பசியின் காரணமாக உடனேவே அந்த உணவை அங்கேயே உண்பார்கள். இதையெல்லாம் பார்த்து கண்களில் நீர் வரும். அந்த மாதிரி அந்த ஒரு அனுபவம், ஜீவகாருண்யம் தான் முக்கியமாக வள்ளல் பெருமான் கூறுகிறார்கள். அந்த பரோபகார செயலிலே நாங்கள் ஈடுபட்டு வருவதை எண்ணுதோறும் எங்கள் உளம் மகிழ்கிறது. அந்த அனுபவமாக நாங்கள் அதை உள்வாங்கிக் கொள்கிறோம். அந்த பசி ஆற்றுவிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு, இப்படி இந்த தொடர் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் இதற்கு நிறைய நாம் பொருள் செலவும் செய்து வருகிறோம். அதற்கு அன்பர்கள் உதவி வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேற்கொண்டும் நாம் அதற்கு பொருளாதார உதவியை நாடியும் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, உடல் உழைப்பு, இந்த உணவுப் பொட்டலங்களை மக்களிடம் கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு கரங்கள் இங்கே மிக சொற்பங்களாக தான் இருந்து வருகிறது. பல கரங்கள் தேவை. இருந்தாலும் சொற்ப கரங்களாக இருந்தாலும் அதை இன்று வரையில் ஒரு நாள் கூட இடைவிடாது இந்த நிகழ்வு நடந்து வருகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே திண்ணமாக கூற முடியும். அதனுடைய பங்கு செயலாளர் அவர்கள் திரு குணசேகரன், நம்முடைய உறுப்பினர் திரு முரளி அவர்கள், தலைவர் குரு ராஜசேகரன் அவர்கள், திருவாளர் சண்முகம் ஐயா அவர்கள், பொருளாளர் விஸ்வநாதன் அவர்கள், இன்னும் இங்கே வராமலும் இருக்காங்க, மகளிர் அணி எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். குறிப்பாக 2 இளைஞர்கள், பரணிதரன், செல்வன் பரணிதரன், செல்வன் ஜெயசூர்யா, இவங்க இப்போ படிப்பதற்காக இப்போ வர முடியாத சூழ்நிலை இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பங்குலாம் அதிகம். சிறாராக இருந்தாலும் அவங்க அந்த மனப்பூர்வமாக என்ன தேவை, அடுத்து என்ன தேவை, அந்த உணவு பொட்டலம் கொண்டு கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த பொட்டணம் போடுறதுலேருந்து அதை சமைக்கிறதுக்கு உண்டான உதவிகளை அவங்கள்ட்டேருந்து நம்ம பொருட்கள் வாங்குறதுக்கு எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம்.
இவர்களோடு நானும் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறேன். அடியேன் எனக்கு அந்த பாக்கியத்தை வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார். நான் ஒரு கல்லூரியிலே ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். அதோடு இந்த சமைக்கக்கூடிய இந்த ஒரு கலையையும் வள்ளல் பெருமான் எனக்கு கொடுத்திருக்கிறார். தினமும் முதல் வேலை எனக்கு என்ன அப்படின்னா, காலையில் எழுந்தவுடன் இதுதான் எனக்கு கல்லூரிக்கு போவதற்கு முன்பாக இந்த உணவை சமைத்து வைத்து விட்டு தான் வந்து வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு கல்லூரிக்கு அடுத்து செல்வேன். விடுமுறை நாட்களிலே நானே கொண்டு அந்த அடியனே கொண்டு செலுத்தக்கூடிய அந்த ஒரு பாக்கியமும் பெற்று இருக்கிறேன். அந்த உணவை இங்கே இறைவனிடம் சமர்ப்பிச்சுட்டு அடுத்து ஒரு டீம் வருவாங்க. அவங்க வந்து அந்த உணவை பேக் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு டீம் அவங்க வந்து அதை கொண்டு கொடுக்குறாங்க. இப்படி தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்தே வருகிறது. இவ்வளோ நாட்கள் இது மக்களிடம் தெரியாமல் இருந்தது. இது இந்த அருள்ஜோதி சேனல் வழியாக மக்களுக்கு இந்த நேரத்திலே தெரிய வந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பலரும் இதை இங்கே வரணும், இந்த இடத்துக்கு இந்த செயல்பாடை வந்து கவனிக்க வரணும். பலருடைய உதவிகளையும் நாடி இருக்கிறோம். இது ஜீவகாருண்ய பணி. அதோடு இந்த மாதாந்திர பூச நிகழ்வுகள், தினம் இந்த இரவு நேரங்களில் சத்து விசாரமும் நாம் செஞ்சு வந்தோம். வள்ளல் பெருமான் கூறக்கூடிய அந்த பரோபகாரம் சத்து விசாரம் 2 நிகழ்வுமே இங்கே தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. இப்போ அன்பர்களுடைய வருகை குறைவினால அந்த தினம்தோறுங்கிறது முடியாமல் இருக்குது. மாதாந்திர பூசம், அப்புறம் வார வழிபாடு செஞ்சோம். தொடர் அந்த திருவருட்பாவை முற்றோதல் செஞ்சோம். 6 திருமுறைகளையும் முற்றோதல் பண்ணோம் அந்த அருட்பா பாடல்களை. அப்புறம் இந்த சத்து விசாரம்னு சொல்லக்கூடியது தினமும் இரவு நேரங்களில் ஒரு மணி நேரம். ஏன் அந்த சத்து விசாரம் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இந்த காலகட்டத்தில் பசிப்பினி நீக்குவதோடு மட்டும் நாம் நின்றுவிட முடியாது. மக்களுக்கு இந்த ஏன்னா ரொம்ப அறிவாளிகளாக ஆயிட்டாங்க மக்கள். நிறைய கேள்விகள் கேட்பாங்க. சன்மார்க்கத்தில் உள்ளே வரணும் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல ரெடியாக இருக்கணும். இதை ஒரு அறிவியல் பூர்வமாக தான் நம்ம இதை சன்மார்க்கத்தை எடுத்துகிட்டு போக முடியும். அதற்காக இந்த சத்து விசாரம், அதில் இறைவனுடைய நிலை என்ன, நம்மளுடைய நிலை என்ன, இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலை என்ன என்று ஒரு ஆய்வு செஞ்சு வரக்கூடியது தான் நம்ம அந்த சத்து விசாரமாக கூறுகிறோம். அதுவும் இங்கே நிகழ்ந்து வருகிறது. அடுத்து மக்களுக்கு உள்ள சேவைகள்னு பார்த்திங்கன்னா, அந்த நண்பன் ஃபவுண்டேஷன் அவங்களோட கை கோர்த்து குடிசை வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த குடிசை போடுறதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வரோம். கல்வி உதவித்தொகை, அன்பர்களுடைய உதவி இருக்கும் நேரங்களில் கல்வி உதவித்தொகையும் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மாணவர்களுக்கு. இதெல்லாம் நாங்கள் ஆற்றி வரக்கூடிய பணிகள். மாதாந்திர ஒரு நாள், ஒரு ஞாயிறன்று ஒரு நாள் மௌனம், அதையும் நம்ம நிகழ்த்திட்டு வரோம். ஏன்னா ரொம்ப நிறைய பேசிக்கிட்டே இருந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு நாள் மௌனமாகவும் இருந்து அந்த மௌனத்தை சுவைக்க வேண்டும். அது ரொம்ப ஆற்றல் கிடைக்கும். அந்த ஒரு நாள் முழுவதும் இந்த வளாகத்தில் மௌனமாக இருந்து உணவு கிடைச்சிரும். உணவு, நம்ம இடைவேளை எல்லாமே இருக்கும். ஆனால் யாரு கூடயும் தொடர்பு, அந்த பேச்சு தொடர்பு இல்லாமல், செய்கை தொடர்பு இல்லாமல் ஒரு நாள் முழுவதும் இங்கே அந்த ஒரு நாள் மௌனம் என்ற ஒரு நிகழ்வும் நிகழ்ந்து வருகிறது. இதெல்லாம் இந்த சேனல் வாயிலாக மக்கள் அறிந்து, ஏன்னா இதெல்லாம் காத்து இருக்காங்க. நாங்கள் விளம்பரமே இது வரைக்கும் பண்ணிக்கல. இவ்வளோ செயல்கள் செய்து வந்தாலும் அடுத்து மாணவர்களுக்கு நிறைய இந்த சன்மார்க்கத்தை கொண்டு செலுத்த இருக்கும். அவங்களுக்கு உதவிகளும் வழங்க இருக்கும். ஒரு பள்ளிக்கூடம், கல்லூரிகள் இங்கே சென்று இந்த சன்மார்க்கத்தினுடைய துணுக்குகளை கேள்வி பதில்களாக அவர்களுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்து கொடுக்க இருக்கும். அது அவங்க முழுவதும் படிச்சுட்டு ஒரு நாள் வந்து மறுபடி ஒரு வாரம் 10 நாள் கழித்து ஒரு போட்டி வைக்க போகிறோம். அந்த போட்டியில் அந்த கேள்விக்கு பதில், அந்த நம்ம கொடுத்துட்டு வந்த கேள்வி பதில்களை அவங்க மனனம் செஞ்சு அந்த கேள்விக்கு சரியான பதிலை அவங்க கூறும் பட்சத்தில் அவங்களுக்கு பரிசுகள் வழங்க இருக்கும். இந்த மாதிரி சன்மார்க்கத்தை பரப்பலாம். ஏன்னா இளைஞர்கள் மூலமாக தான் இன்றைக்கி அதை நிறைய பேருக்கு கொண்டு செல்ல முடியும். எங்களுடைய சங்கத்தினுடைய பெயரே சமரச சன்மார்க்க இளைஞர் கழகம். அப்படி தான் அன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஃபோட்டோ கூட இந்த சேனலில் காட்டணும்னு நான் சொல்கிறேன். அந்த ஒரு 16 பேர் கொண்ட ஒரு புகைப்படம் ஒன்று இருக்குது. 1941 எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம். அவர்களை தான் சேர்ந்து இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது. அவங்க அப்போ அந்த இளைஞர் கழகம்னு இந்த சங்கத்துக்கு அந்த நேரத்திலேயே பெயரை வைத்து விட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த இளமையாகவே இந்த சங்கம் இருக்குது
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சன்மார்க்கத்தில் இளைஞர் சங்கம் அப்படிங்கிறது எங்கேயுமே நான் இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் கேள்விப்படலை. இப்போ வந்து உலக மக்களுக்கு இந்த சன்மார்க்கத்தில் இளைஞர் கழகம் அப்படிங்கிற ஒரு சங்கம் செயல்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்யூச்சர் பிளான் இதுதான். ப்ரெசன்ட் நிகழ்வுகளையும் சொல்லிட்டேன். நிறைய பேர் இங்கே வரணும், இந்த சங்கத்துக்கு இந்த வாயிலாக வந்து இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு வளாகம். 30 வருடங்களாக இந்த அணையா தீபம் 30 வருடங்களாக தொடர்ச்சியாக எரிஞ்சிகிட்டு இருக்குது. வடலூரில் அணையா தீபம் அப்போலேருந்து ஐயா காலத்துலேருந்து எரிஞ்சிகிட்டு இருக்குது. இங்கே நம்ம பகுதியில், அதாவது எங்களுடைய மயிலாடுதுறை சேந்தங்குடி பகுதியிலே ஒரு 30 ஆண்டு காலமாக 1995ஆம் ஆண்டு ஏற்றி வைக்கப்பட்ட இந்த விளக்கு இன்று வரையிலும் அணையாமல் தொடர்ச்சியாக எரிந்து வருகிறது. அதனை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பும் அடியனுக்கு கிட்டியுள்ளது. அதற்கும் இந்த நேரத்தில் நான் பெருமானுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி பல செயல்பாடுகளை இந்த இடங்களில் நம்ம செயல்படுத்திக்கிட்டு வரோம். அதனால் இந்த வளாகம் வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வளாகம், நல்ல ஒரு சூழல், தியானம் செய்யலாம். இங்கே வந்து இந்த மண்டபமே ஒரு தியான மண்டபம். இது அந்த மண்டபத்தில் வந்து பல பேர் இந்த பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பக்தி மார்க்கம் தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பரவி போயிட்டுருக்கு. அம்மா கூட சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு விளக்கு பூஜை வைக்கலாம், திருவிளக்கு பூஜை வைக்கலாம், அதன் வாயிலாக பல பேர் இங்கே வருவாங்க அப்படின்ட்டு. இன்னொரு முரண்பாடு, அது முரண்பாடாக உடன்பாடான்னு சொல்கிறேன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு பக்தி கலந்த ஒரு வழிபாடுகள் இந்த மாதிரி செல்லும்போது ஒரு சம்பிரதாயங்கள் இப்படிலாம் செஞ்சாக்கா சன்மார்க்கத்துக்கு எதிரானதாக போயிடுமோ அப்படிங்கிறதுனால நம்ம அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்ய இருக்கோம். இருந்தாலும் பல பேர் இங்கே வரணுங்கிறதுக்கு நம்ம எது வேணாலும் செய்யவும் இருக்கோம். மக்கள் வந்து இந்த வளாகத்தை பயன்படுத்தணும். சன்மார்க்கத்துக்குள்ளே இனி வருங்காலம் சன்மார்க்க காலம் தான். பல பேர் உலக அளவில் இன்றைக்கி சன்மார்க்கம் பரவிக்கிட்டு இருக்குது. பல பேர் வந்து புலால் மறுத்து இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. வீகன்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு உலக அளவில் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க சன்மார்க்கத்துள்ள. மெயின் இதுக்குள்ளே வராதுக்கு ஒரு காரணமும் என்னென்னா, அந்த புலால் மறுக்கிறதுல ஒரு நெருடல் ஒன்று இருக்குது. அதனால பல பேர் இப்படி ஒரு அற்புதங்கள் இவ்வளோ பொக்கிஷத்தை பயன்படுத்திக்காமல் போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. எனக்கு எட்டிய அறிவு வரை நான் கூறிக்கொள்கிறேன், இது சரியா தவறா என்று தெரியவில்லை. புலால் உன்றாலும் இந்த மார்க்கத்துக்குள்ளே இந்த சங்கத்துக்குள்ளே வாங்க. அதற்கு அப்புறம் நீங்கள் தானாகவே அது நீங்கள் விட்டு விடுவீங்க அப்படிங்கிறத திண்ணமாக சொல்ல முடியும். வாங்க, முதல்ல உள்ள சன்மார்க்கத்துக்குள்ளே வாங்க, சங்கத்துக்குள்ளே வாங்க, வடலூர் சென்று பெருமானை தரிசிங்க. எப்படி இருந்தாலும் புலால் உண்டாலும், ஏன்னா இது ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க, சன்மார்க்கன்னா புலால் மறுத்துட்டு தான் உள்ளே வரணும் அப்படிங்கிறது. அப்படி சொல்லிவிட்டு யாருமே வராமல் போகிறது இல்லாமல் உள்ளே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே உங்களிலிருந்து அந்த புலாலை எடுத்து விடுவார், புலால் உண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை. இப்போ நான் வாங்கன்னு எல்லாரையும் அழைச்சிட்டேன். எப்படி வரணும், இந்த மயிலாடுதுறை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா, மயிலாடுதுறை பேருந்து நிலையம் வந்துவிட்டு அங்கிருந்து பூம்புகார் செல்லக்கூடிய பேருந்தில் ஏற வேண்டும். மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நம்முடைய சங்கம் செயல்பட்டு வருகிறது, இங்கே இருக்கிறது. நீங்கள் அந்த பூம்புகார் பேருந்தில் ஏறினீங்கன்னா துர்க்கையம்மன் கோயில் நிறுத்தம், சேந்தங்குடி துர்க்கையம்மன் கோயில் போகும் வழி நிறுத்தத்தில் நீங்கள் இறங்கினீர்களேயானால் இந்த சங்கத்திற்கு வந்துவிட முடியும். மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அதிலிருந்து இங்கே கிழக்க வரணும். நீங்கள் கிழக்க பூம்புகார் செல்லக்கூடிய அந்த பாதை, அதில் வந்துட்டு துர்க்கையம்மன் கோயில், அதுதான் மெயின் சொல்லணும்னா அந்த துர்க்கையம்மன் கோயில் போக வழி. தொடர்பு கொள்ள வேண்டிய எண்ணையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். 9488015687. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9488015687. இந்த எண்ணை தொடர்பு கொண்டீங்கன்னா அடியேன் உங்களிடம் நான் தொடர்பு கொள்வேன். எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கொள்ள முடியும். பல அன்பர்களும் வரணும். சன்மார்க்கத்தை நிறையா நம்ம கொண்டு செல்ல வேண்டும். சன்மார்க்கம் அல்லாதவருக்கும் நம்ம சொல்லிட்டோம். சன்மார்க்கத்தை உள்ளவங்க இங்கே வரணும் அப்படின்னாலும் நம்ம நிறையா செய்யலாம். அடுத்தடுத்த செயல்பாடுகள் நம்ம கொண்டு செல்ல முடியும். இந்த தினந்தோறும் நம்ம செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவகாருண்யை பற்றி கூறினேன். அதில் ஒரு அதிசய நிகழ்வும் ஒன்று நடந்தது இந்த இடத்துல. இந்த கொரோனா நேரத்தில் ஒரு 25-30 நாட்கள் நம்ம இதை செய்யணும் அப்படின்ட்டு மனசில் பிரயாசப்பட்டு இறைவன் நம்ம கிட்ட கட்டளை அப்படின்ட்டு நம்ம ஆரம்பித்து இதை செஞ்சிகிட்டு இருந்தோம். மக்களிடம் கொண்டு அந்த பசிப்பினை நீக்கக்கூடிய அந்த உணவு வழங்குகிற நிகழ்வு. ஒரு 25 நாட்களுக்கு
அப்புறம் கையில் பொருளாதார உதவி இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக வந்து அப்போலாம் ஒரு 20-25 தானே ஆரம்பித்தோன்னு சொன்னேன். தொடர் நிகழ்வாக நடந்தது. நம்மளுடைய சன்மார்க்க சங்கத்தினுடைய மூலதனத்தை வச்சு அதை செஞ்சிகிட்டு இருந்தோம். மறுநாள் வந்து நம்ம உணவுப் பொருள் வாங்குறதுக்கு பொருளாதார உதவி இல்லாத ஒரு நிலையில் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது எனக்கு. என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு இந்த உணவை மக்களிடம் கொண்டு செலுத்துவதற்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் வந்து தினமும் வைக்கிற மாதிரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் முன்பாக அந்த உணவை வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்து ஐயா வள்ளல் பெருமானுடைய அருகில் சென்று பிரார்த்தனை செய்யலான்ட்டு கிட்டக்க போகிறேன். போகும்போது ஐயாவுடைய பாதத்தில் ஒரு 3 500 நோட்டுங்கய்யா. அன்னைக்கு அந்த 4 வருடங்களுக்கு முன்பாக 1 கிலோ வெல்லம், 1 கிலோ உப்பு, 1500 பணமும் இந்த வெல்லமும் உப்பும் அன்னைக்கு இருந்துச்சுங்கய்யா. இன்றைக்கி வரைக்கும் அதை யார் வச்சாங்க அப்படிங்கிறது தெரியலங்கிறத விட வள்ளல் பெருமானே வச்சு நீ இதை தொடர்ந்து செய், இதுக்கு நான் வந்து ஆசி வழங்கிட்டேன் அப்படின்ட்டு பெருமான் இந்த இடத்துல ஒரு ஆணித்தரமாக அந்த விஷயத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு அதிசயமாக நாங்கள், ஏன்னா இங்கே ஒரு நிர்வாகிகிட்ட தான் கொடுப்பாங்க. ஒரு 50 ரூபா பணம் இருந்தாலும் நிர்வாகி யாருன்னு பார்த்து கொடுத்து செல்லக்கூடிய காலம் இது. இந்த மாதிரி ஒரு அடுத்த நாள் செலவுக்கு உள்ள தொகை அங்கே இருக்குது. யார் வைத்தாங்கன்னு தெரிலன்னா வள்ளல் பெருமானே இதை செய்யின்னு ஆணையிட்டு இருக்கார் என்று நான் இந்த நேரத்தில் அதிசய நிகழ்வாக கூறிக்கொள்கிறேன். அதை பார்த்த அந்த ஒரு நிகழ்வு பார்த்து எங்களுக்கு கண்ணில் அந்த நேரம்லாம் நீர் ஓடுது. அப்படி ஒரு நிறைய இந்த இடத்துல இந்த ஆன்மீகத்தில் சன்மார்க்கத்தில் இருக்கும்போது நிறைய அனுபவங்கள் உணர முடியும். இதுவும் ஒரு நிகழ்வு. அது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்பினேன். நன்றி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உயிர்களும் இன்புற்று வாழ்க, உயிர்களும் இன்புற்று வாழ்க, உயிர்களும் இன்புற்று வாழ்க.